Hi everyone. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா யூசேஜ் ஆஃப் ஷல். ஷல்லோட யூசேஜ் தான் வந்து பார்க்க போறோம். ஷல் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படினா ஷல்லோட யூசேஜ் வந்து 2010க்கு அப்புறமா இப்போ இருக்கிற மாடர்ன் இங்கிலீஷ்ல அதோட யூசேஜ் வந்து டோட்டலா குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படினா இதுக்கு முன்னாடி வரைக்குமே ஷல் அப்படின்றது should or must இந்த சிச்சுவேஷன்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது should or must எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கண்டிப்பாக ஒரு விஷயம் வேண்டும், செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம should or must வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த should or must யூஸ் பண்ணிட்டு இருந்த இடத்துல அந்த சிச்சுவேஷன்ல தான் நம்ம ஷல்லு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் நம்ம ஷல்லு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ நம்ம ஏன் வந்து ஷல்ல should or mustக்கு வந்து யூஸ் பண்ணணும்? அதுக்கு டைரெக்டாக நம்ம should or mustே யூஸ் பண்ணிக்கலாம். ஷல் வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். அதே சமயம் ஷல் வந்து பார்த்தீங்கன்னா சில லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஷல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மஸ்ட் அண்ட் ஷுட்டுக்கு பதிலாக. ஸோ 2010க்கு அப்புறமா அதோட யூசேஜ் வந்து டோட்டலாகவே குறைஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஷல் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட் கூடலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஷல் வந்து பார்த்தீங்கன்னா ஐவி இந்த சப்ஜெக்ட் கூடலாம் வந்து ஷல் வந்து யூஸ் பண்ணப்பட்டுச்சு. அடுத்தது ரிமைனிங் இருக்கிற இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஐ வி யூ தே ஹீ ஷீ இட் இந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வி கூட ஷல் யூஸ் பண்ணணும், ரிமைனிங் இருக்கிற சப்ஜெக்ட் கூட வந்து வில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஷல் அண்ட் வில் இது ரெண்டுமே வந்து ஃப்யூச்சர் சிச்சுவேஷனுக்குலாம் நம்ம ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் செய்ய போகிறேன், நடக்க போகுது, அந்த ஃப்யூச்சர் சிச்சுவேஷனுக்கு வந்து நம்ம ஷல் அண்ட் வில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ பொதுவாக இந்த சப்ஜெக்ட் கூட தான் வந்து ஷல் யூஸ் பண்ணோம், இந்த சப்ஜெக்ட் கூட தான் வில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு இருந்தது. ஸோ ஆனால் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட் கூடவும் வில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க, ஷல் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே, சரி, இப்போது இங்கே ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது பாருங்களேன். வி ஷால் கோ டுமாரோ, வி வில் கோ டுமாரோ அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ரெண்டு சென்டென்ஸோட மீனிங் என்ன, தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, ஸோ வி ஷால் கோ டுமாரோ அப்படின்னா நம்ம நாளைக்கு போகலாம் அப்படின்னு அர்த்தம். வி வில் கோ டுமாரோ அப்படின்னா நம்ம நாளைக்கு போவோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ ஷல் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி கொஷனில் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதை 3 சிச்சுவேஷனில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன்று என்ன அப்படின்னா சஜஷன், இன்னொன்று வந்து என்னென்னா அட்வைஸ், அதாவது அட்வைஸ் கொடுக்கறது இல்லை, அட்வைஸ் கேட்குறது. நான் என்ன செய்யட்டும், நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறது. இப்போ நம்ம வீட்டில் சமைச்சிட்ருக்கோம் அப்படின்னா சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டில் வந்து சாப்பாடு இன்றைக்கி மீதம் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறோம் இல்லையா. ஸோ இது இந்த மாதிரி வந்து ஒரு என்ன செய்யலாம் அப்படின்னு மற்றவங்கள்ட்ட சாய்ஸ் கேட்குறோம் இல்லையா, அந்த அட்வைஸ் கேட்குறோம் இல்லையா. ஸோ எனக்கு வந்து இப்போ ஹெடேக்காக இருக்குது, நான் இந்த மெடிசன் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கேட்குறோம் இல்லையா, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம ஷல் யூஸ் பண்ணலாம். அடுத்த ஆஃபர் பண்ணும்பொழுது அந்த இடத்துல ஷல் யூஸ் பண்ணலாம். இப்போது இதுக்கு சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து சஜஷன்ஸ் அப்படின்ற போது சஜஸ்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ சஜஷன் கேட்குறது. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்களேன். ஷல் வி கோ அப்படின்னா நம்ம போகலாமா, ஷல் வி கோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஷல் வி கோ ஃபார் அ வாக், நம்ம ஒரு வாக் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஷல் வி கோ ஃபார் அ வாக் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வில் யூஸ் பண்ணலாமா, வில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோடைய மீனிங் வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்தது பாருங்கள், ஷல் வி ஸ்டார்ட் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது ஷல் வி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஷல் வி இன்வைட் தெம் டு அப்படின்னா அவர்களையும் இன்வைட் பண்ணலாமா அப்படின்னு மீனிங் வரும். ஓகே, அவர்களையும் இன்வைட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சஜஷன் கேட்குறோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஷல் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஷல் ஐ ஓப்பன் த டோர், நான் டோரை ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா, அதாவது ஒரு பொலைட் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம் இல்லையா, ஃபார்மலாக பொலைட்டாக வந்து கேட்குறோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஷல் யூஸ் பண்ணுவோம். ஷல் ஐ ஓப்பன் த டோர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, ஷல் ஐ யூஸ் வாஷ்ரூம் மேம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஷல் ஐ கோ டு ரெஸ்ட் ரூம் மேம் அப்படின்னு கேட்பாங்க. ஷல் ஐ குவென்ச் மை தர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஷல் ஐ குவென்ச் மை தர்ஸ்ட் அப்படின்னா நான் தண்ணி குடிச்சிக்கலாமா அப்படின்றது தான் வந்து ஷல் ஐ குவென்ச் மை தர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஃபார்மலாக ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு பொலைட்டாக வந்து கேட்குறோம் இல்லையா, அந்த சிச்சுவேஷனில் நம்ம ஷல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கேட்கலாம். லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஷல் வி பிகின் த மீட்டிங், நம்ம மீட்டிங்கை ஆரம்பிக்கலாமா, பிகின் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு அர்த்தம், ஸ்டார்ட் அப்படின்னு அர்த்தம். ஷல் வி பிகின் த மீட்டிங் அப்படின்னா நம்ம மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஸோ இது மாதிரி சஜஷன்ஸ் கேட்குற இடத்துல அதே மாதிரி பொலைட்டாக ரெக்வஸ்ட் பண்ணி ஒருத்தர்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்குற இடத்துல நம்ம ஷல் யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து பாருங்களேன், அட்வைஸ் கேட்குறது. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஷல் ஐ டேக் திஸ் மெடிசன், ஐ ஹாவ் ஹெட்டேக், ஷல் ஐ டேக் திஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ எனக்கு ஹெட்டேக்காக இருக்குது, நான் அந்த மெடிசன் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குற இடத்துல ஷல் வந்து நம்ம யூஸ் பண்ணி கொஷின்ஸ்க்கு வந்து கேட்கலாம். ஷல் ஐ சூஸ் இட், நான் இதை சூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல நம்ம ஷல் யூஸ் பண்ணலாம். வாட் ஷல் வி டூ நவ், நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா.
ஸோ இப்போது எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஏதாவது ஒன்று ஆஃபீஸ்லையோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்ற போது, இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாட் ஷால் வி டூ நவ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள், அடுத்து ஆஃபர் பண்ணும்போதுனா ஒருத்தருக்கு ஒரு விஷயம் வந்து நான் அதை செஞ்சு தரட்டுமா, நான் அதை பண்ணட்டுமா, அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஆஃபர் பண்ணும்பொழுது அந்த இடத்துல நம்ம ஷால் யூஸ் பண்ணலாம். ஷால் ஐ பிரிங் சம் வாட்டர், நான் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரட்டுமா. ஷால் ஐ கேரி யுவர் பேக், உன்னோட பேக்கை நான் கேரி பண்ணிட்டு வரட்டுமா, அதாவது உன்னோட பேக்கை நான் எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஷால் ஐ கேரி யுவர் பேக் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஷால் ஐ கால் த டாக்டர், நான் டாக்டரை கூப்பிடட்டுமா, உனக்கு ரொம்ப முடியலையா, நான் டாக்டரை கூப்பிட்டுமா, ஷால் ஐ கால் த டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுற சுச்சுவேஷனில் நம்ம ஷால் யூஸ் பண்ணலாம். இதையும் தாண்டி WH கொஷின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். WH வேர்டில் வந்து நம்ம ஷால் யூஸ் பண்ணலாம். அதே சமயம் ஷால் அண்ட் வில் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நான் வீடியோட பிகினிங்கில் நான் சொன்னேன் வி வில் கோ, வி ஷால் கோ. வி வில் கோ அப்படின்னா நம்ம நாளைக்கு, வி வில் கோ டுமாரோ அப்படின்னா நம்ம நாளைக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவோம். வி ஷால் கோ டுமாரோ அப்படின்னா நம்ம நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போது இந்த சென்டென்ஸ் இருக்குது இல்லையா, ஷால் வி கோ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறோம். ஷால் வி கோ அப்படின்னா நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம். அதுக்கு பதில் நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னா, யா வி ஷால் கோ, எஸ் வி ஷால் கோ அப்படின்னு சொல்லி நம்ம பதில் சொல்வோம். ஓகே, ஸோ வி ஷால் கோ அப்படின்னா நம்ம போகலாமான்னு கேட்டால் போகலாம் அப்படின்னு தமிழில் பதில் சொல்கிறோம். அது மாதிரி ஷால் வி கோ அப்படின்னு சொல்லி கேட்டால் எஸ் வி ஷால் கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே டன். ஸோ இந்த ஷால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா WH வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கொஷின் கேட்குறோம் இல்லையா, ஸோ இதை எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லி சில சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், வாட் ஷால் வி டூ திஸ் ஈவினிங். இந்த ஈவினிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது வாட் ஷால் வி டூ திஸ் ஈவினிங் அப்படின்னு சொல்லலாம். இதே இந்த இடத்துல ஷல்லுக்கு பதிலாக வில் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், வாட் வில் வி டூ திஸ் ஈவினிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம இந்த ஈவினிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது வாட் வில் வி டூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்பொழுது வாட் வில் வி டூ யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது வாட் ஷால் வி டூ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ வில்லுக்கும் ஷல்லுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேர் ஷால் வி கோ ஃபார் லன்ச், லன்ச்சுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது வேர் ஷால் வி கோ ஃபார் லன்ச் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, அடுத்து வென் ஷால் வி ஸ்டார்ட் அவர் ட்ரிப், நம்ம ட்ரிப்பை எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வென் ஷால் வி ஸ்டார்ட் அவர் ட்ரிப் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வாட் ஷால் ஐ வியர், நான் என்ன வியர் பண்ணுறது, நான் என்ன வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாட் ஷால் ஐ வியர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, அடுத்து வென் ஷால் வி டாக் டு ஹிம், எப்போ நம்ம அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வென் ஷால் வி டாக் டு ஹிம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து விச் பேக் ஷால் ஐ கேரி ஃபார் யூ, ஸோ உனக்காக நான் எந்த பேக்கை நான் வந்து கேரி பண்ணிட்டு வரணும், உனக்காக எந்த பேக்கை நான் கேரி பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விச் பேக் ஷால் ஐ கேரி ஃபார் யூ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போது ஷால் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லலாம் ஐ அண்ட் வி இந்த ரெண்டு சப்ஜெக்ட் கூட தான் நம்ம ஷால் வந்து யூஸ் பண்ணி கொஷின்ஸும் கேட்டோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இப்போது ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சலசலப்பாக இருக்குது, ரொம்ப க்ரௌட், ரொம்ப நாய்ஸியாக இருக்குது அப்படின்ற போது இங்கே ரொம்ப நாய்ஸியாக இருக்குது, நம்ம வெளியில் போய் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அப்போ வந்து ஷால் வி கோ அவுட் சைட் அண்ட் டாக், நம்ம வெளியில் போய் பேசலாமா அப்படின்னு சொல்லும்போது ஷால் வி கோ அவுட் சைட் அண்ட் டாக் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போது வேர் ஷால் வி கோ, எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது வேர் ஷால் வி கோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, சரி. இப்போது ஷால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மே இருக்கு இல்லையா, மேயோட யூசேஜுக்கு பதிலாக சில நேரம் நம்ம ஷால் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஷால் ஐ கம் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நான் வரலாமா, ஷால் ஐ கம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதே மே ஐ கம், நான் வரலாமா அப்படின்னு சொல்லும்போது மே ஐ கம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போது ஷால் ஐ கம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆன்சர் நம்ம என்ன சொல்லுவோம், எஸ் யூ ஷால் கம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது எஸ் யூ ஷால் கம் அப்படின்னு சொல்லலாம். இதே மே ஐ கமின் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். இது வந்து கேஷுவலாக நம்ம நிறைய அடிக்கடி யூஸ் பண்ணுறது மே ஐ கமின் அப்படின்னு சொல்லி கேட்குறது. எஸ் யூ மே கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூ மே கம் அப்படின்னாலும் நீ வரலாம் அப்படின்னு அர்த்தம், யூ ஷால் கம் அப்படின்னாலும் நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஸோ சில நேரம் ஷால் வந்து பார்த்திங்கன்னா மே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக சில நேரங்களில் நம்ம ஷால் வந்து யூஸ் பண்ணலாம். அது என்ன சிச்சுவேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி வீடியோட பிகினிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2010க்கு அப்புறம் வந்து ஷாலோட யூசேஜ் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ என்ன அப்படின்னா 2010 வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்டில் தான் வந்து சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா ஷுட் அண்ட் மஸ்ட்டுக்கு பதிலாக வந்து நம்ம ஷுட் அண்ட் மஸ்ட்டுக்கு பதிலாக வந்து ஷால் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதனுடைய யூசேஜை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வேண்டும் அப்படின்ற சிச்சுவேஷன் நம்ம ஷுட் அண்ட் மஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஷல் வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துலையும் இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது, அட்வைஸ் கேட்குறது, ஆஃபர் பண்ணுறது, ஒரு விஷயத்த செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறது, அந்த சுச்சுவேஷனில் நம்ம ஷல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்டில் வந்து சொல்லப்பட்டது. ஸோ அதை தான் வந்து நான் வீடியோட பிகினிங்கில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ போட முடியல, ஐம் ஸோ சாரி. எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அதனால் என்னால் வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இனிமேல் வந்து கண்டிப்பாக வீடியோஸை வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இப்போது நம்ம சேனலில் 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க, என்னோட வீடியோஸை வாட்ச் பண்ணிட்டே வாங்க. டெஃபினெட்லி யூ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.